ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வர ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மலைகள்ல ட்ரக்கிங் பண்ணலான்னு அவங்க போவாங்க. அப்படி இவங்க போகும்போது காடுகள் வழியா இவங்க பயணம் பண்ணி ஆகணும். அந்த காடு வந்து பார்த்தா மத்த எல்லாத்தையும் விட ரொம்ப அடர்ந்த பகுதியில இருக்கும். இவங்க அதுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது இவங்க கண்ணுக்கு ஒரு வீடு தென்படும். சரி, வீடு தானே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க இருந்து போலாம் அப்படின்னு இவங்க ட்ரை பண்ணும்போது அப்ப அவங்களுக்கு தெரியல, அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த காட்டுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருது. அது அமானுஷ்யமா இல்ல விச் கிராஃப்டா இல்ல பேய் பூதமா, இது எதுவுமே தெரியாத நம்ம பசங்க முன்னேறி அந்த காட்டை விட்டு எப்படியாவது தப்பிக்கணும்னு போகும்போது கொத்து கொத்தா எல்லாரும் வரிசையா இறந்து போறாங்க. இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு தெரியாது, மனுஷனோட வேலையானு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஹீரோ அந்த காட்டுல இருந்து வெளியில வந்தாரா, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, கடைசியில என்ன ஆச்சு, இதெல்லாத்தையும் பத்தி சொல்ற கதை தான் 2017 வெளியான தி ரிச்சுவல். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதோட ஆளுங்கத்தை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல நம்ம பசங்களை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ லுக். இவர் பேரு டாம், இவர் பேரு ஃபைன், இவன் ஹச், அதுக்கப்புறம் அது ஃபில். இவங்க எல்லாருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுக்காகவும் அவங்க விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. இவங்க எல்லாம் இப்படி கூட இருந்து என்ன தெரியுமா பேசுறாங்க, நம்ம எப்ப பார்த்தாலும் ஒரே இடத்துல தான் இருக்கோம், ஒரே இடத்துல தான் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கோம், ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணலாமே, அப்பதான் ட்ரக்கிங் பண்ணலாம் அப்படின்னு இவங்களுக்கு ஐடியா வருது. சோ அதுக்கப்புறமா அங்கிருந்து வெளியில கிளம்பும் போது நம்ம ஹீரோ, எனக்கு என்னமா அடிச்ச சரக்கு வந்து வேலை செய்யற மாதிரி தெரியல, நான் போய் இன்னொரு பாட்டில் வாங்க போறேன், நீங்க யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது யாருமே வர்ற மாதிரி தெரியல. அட தயவு செஞ்சு வாங்கப்பா, போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபைண்ட் இருக்காரு இல்லையா, அவர் மட்டும் நம்ம ஹீரோ கூட போவாரு. அங்க போய் இவங்க எது வாங்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ அந்த மார்க்கெட்டோட கேஷியரை வந்து பாக்குறாரு. பார்த்தா அவங்க ஒரு மாதிரி பயங்கரமா அடிபட்டு கிடக்குறாங்க. நம்ம பசங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, நம்ம பசங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த சமயத்துலதான் 2 ராபர்ஸ் அந்த இடத்துக்கு வருவானுங்க. அவங்க பார்த்ததும் நம்ம ஹீரோ பயந்து போய் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா நம்ம ஃபீண்ட் நகராம அந்த இடத்துல இருக்காரு. அவங்க வந்து ஃபீண்ட் கிட்ட என்ன தெரியுமா கேக்குறாங்க, உன்னோட வாலெட் குடு அப்படின்னு கேக்குறாங்க. இத பார்த்த உடனே அவருமே என்ன பண்றாருன்னா அந்த வாலெட் தூக்கி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமும் அவங்க விடாம உன்னோட ரிங் எடுத்து கொடு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, இது என்னோட வெட்டிங் ரிங், இது என்னால தர முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்களுக்குள்ள இப்படி வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பிளான் பண்றாருன்னா இந்த பாட்டில வச்சு ஒரே அடியா அடிச்சிடலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரால் முடியாது. இவங்க ரொம்ப நேரம் கேட்டோ அவர் ரிங்க தராதனால கூட வந்து என்ன தெரியுமா பண்றான், அவன் கையில இருக்கிற கத்திய வச்சு நம்ம ஃபீல்டா அந்த இடத்துல கொலை பண்றான். நம்ம ஹீரோவால இத பார்க்கவே முடியல. ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல ஃபீல்ட் இறந்து கிடக்குறாரு. இந்த 2 ராபர்ஸும் அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிக்கவும் செய்யறானுங்க. இந்த மாதிரி காட்டுறதோட இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ கண் முழிச்சு எந்திரிக்கிறாரு. பார்த்தா அவர் வந்து ஒரு டென்ட்குள்ள இருக்கிற மாதிரியும் அதை திறந்து வெளியில வரும்போது அங்க இருக்கிற மலைப்பகுதியை அவர் வந்து பாக்குறாரு. ஆக்சுவலி இவங்க இருக்கிறது எங்கன்னு பார்த்தா நார்தன் ஸ்வீடன்ல. கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்து 6 மாசம் கழிஞ்சு இவங்க இந்த இடத்துக்கு ட்ரக்கிங்காக வந்திருப்பாங்க. இவரு மட்டும் இல்லாம நம்ம பசங்க 3 பேருமே அங்க வந்திருப்பாங்க. நம்ம பசங்க அதுக்கப்புறமா அங்க இருந்து ட்ரக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இங்க இருந்து ரொம்ப தூரம் போயாகணும், ஏன்னா இது நேர் வழியாச்சா. இந்த மலைகளை கடந்தாதான் இவங்க போக வேண்டிய இடத்துக்கே போய் சேருவாங்க. அப்படி இவங்க பயணம் பண்ணி முதல்ல ஒரு மலையை வந்து அவங்க கடக்க போறாங்க. அந்த மலையோட உச்சிக்கு வந்த உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தெரியுமா பிளான் பண்றாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் ஃபீல்ட் இறந்து போயிருப்பாரு இல்லையா, அவருக்காக ஒரு நினைவஞ்சலி இங்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவரோட போட்டோவை அங்க வச்சு அவருக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு கேண்டில பத்த வச்சுட்டு ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல குடிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவர் அங்கதான் இருந்தாரு. அவர் நினைச்சிருந்தா அவர் காப்பாத்திருக்கலாம். ஆனா அவரால் எதுவுமே பண்ண முடியாம போயிருச்சு. அந்த வேதனை இன்னும் அவரோட மனசுல ஆழமா இருக்கு. இப்ப அதுக்கப்புறமா ராத்திரி ஆகுது. நம்ம பசங்க எல்லாரும் அந்த இடத்துல ஒரு டென்ட்டை போடுறாங்க. அப்படி வந்து இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ மட்டும் தனியா அங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாரு. ஹச் இதை பார்த்த உடனே என்ன பண்றாப்லனா அவர்கிட்ட போய், இங்க பாரு, நீ இன்னும் அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கியா, நான் எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன், அந்த சமயத்துல அந்த இடத்துல உன்னால எதுவும் பண்ணிருக்க முடியாது, இது வந்து உன்னோட தப்பே கிடையாது, அவன் இறந்ததுக்கு நீ காரணமும் கிடையாது. அப்ப அந்த சமயத்துலதான் இவங்க எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. ஆக்சுவலி அங்க ஒரு லைட் வெளிச்சம் தெரியுதா, அதுதான் அந்த லாட்ஜ். அதுல வந்து இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இங்க வந்து ட்ரக்கிங் பண்ண வந்திருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில பயங்கரமா அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. உடனே இவங்க
இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து அவங்களோட பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் வேகமா தான் நடந்தாகணும், ஏன்னா மழை வேற பெய்யுது இல்லையா. அப்படி வந்து நடக்கும்போது இந்த டோம் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததுல அவரோட கால் பயங்கரமா டேமேஜ் ஆயிரும். அவரால் வலி தாங்கவே முடியல. அவரு நொண்டி நொண்டி தான் நடந்தாகணும். அப்ப ஹச் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு டாம், நாம இங்க இருந்து 6 மணி நேரம் பயணம் பண்ணா அந்த இடத்துல அதுவும் அந்த மலையில நம்ம ஒரு டென்ட் போடலாம், அங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் 8 மணி நேரம் பயணம் பண்ணா நம்ம வந்த இடத்துக்கே போய் சேர்ந்துடலாம், அதாவது அந்த லாட்ஜுக்கு போயிடலாம். நீ என்ன விளையாடுறியா? இந்த காலை வச்சுக்கிட்டு என்னால 14 மணி நேரம் எல்லாம் பயணம் பண்ண முடியாது, என்னால சுத்தமா முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஹச்சும் இத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹச் என்ன சொல்றாருன்னா, இவனையெல்லாம் நம்மளால தோலை தூக்கிட்டு நடக்கவும் முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து நிறைய லக்கேஜஸ் வந்து கேரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இவனையும் வந்து தூக்கி உட்கார வச்சா இவங்களால சுத்தமா முடியாது. சரி இப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இதுக்கு ஆல்டர்னேட் ஒரு வே இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஆக்சுவலி இதை நான் நேற்று ராத்திரி தான் பார்த்தேன். இந்த மேப்பை பாரு, நாம இங்க இருந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல போனோம்னா நம்மளால நம்மளோட ஜேர்னிய பாதியா முடிக்க முடியும். இது என்ன ஃபாரஸ்டா? அப்படின்னா நம்ம காடுகள் வழியாவ போகணும்? ஆமா, அதுக்கு என்ன? நம்ம ஹீரோ வந்து அந்த காடை பார்க்கும்போது அதை பாருங்களேன், ஒரு மாதிரி ரொம்ப அடர்ந்த பகுதியா இருக்கு. நம்ம ஹீரோ, நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நம்ம வேணும்னா இவங்க 2 பேத்தையும் இங்கேயே இருக்க சொல்லிட்டு நம்ம 2 பேரும் திரும்ப அந்த லாட்ஜுக்கே போய் அங்கிருந்து உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு வருவோமா? இத கேட்ட உடனே டாம் என்ன சொல்றானா, இங்க பாரு, என்னால எல்லாம் இங்க தனியா இருக்க முடியாது, என்னால இப்ப நடக்க முடியுது, நான் நடந்தே வரேன் அப்படின்னு அவன் சொல்றான். சோ இப்போ இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட முடிவை மாத்தி அந்த ஃபாரஸ்ட் வழியாவே போலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. நான் இப்பவும் சொல்றேன், அது வந்து சாதாரண காடே கிடையாது, அது ஏன்னு போக போக உங்களுக்கே தெரியும். அப்படி இவங்க அந்த காட்டோட நுழைவாயிலுக்கு வரும்போது அங்க ஒரு பழைய வண்டி ஒரு மாதிரி செதஞ்ச நிலைமையில இருக்கும். இவங்க இப்ப இந்த காட்டோட முன்பகுதியில தானே இருக்காங்க. அங்க ஒரே பச்சை பசேன்னு இருக்கு அந்த இலைகள் எல்லாம். இவங்களுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர எக்ஸைட் ஆகி அந்த இடத்துல செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இப்படியே இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த காடுகள் வழியா பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல நம்ம ஹீரோ ஒரு எதிர்பாராத விஷயத்தை அவர் பாக்குறாரு. அதை பார்த்த உடனே அவங்க எல்லாரையும் அந்த இடத்துல அலர்ட் பண்றாரு. அது என்னன்னு கிட்ட போய் பார்த்தா அது வந்து ஒரு ஆடு. எங்க மேட்டர் என்னன்னா, அந்த ஆடு இறந்துருச்சு, ஆனா அது எப்படி அவ்வளவு ஹைட்ல போய் சொருவி வைக்கப்பட்டிருக்கு, இது யாரு பண்ணிருப்பா அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, அதுல இன்னும் ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு, அப்படின்னா அது இப்பதான் இறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இவங்க அதை பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது அது ராத்திரி வேலையே ஆக போகுது. இந்த மாதிரி காடுகள்ல ஒரு மோசமான பிரச்சனை என்னன்னா, மரங்கள் நிறைய இருக்கிறதுனால அங்க அடிக்கடி ராத்திரி நேரங்கள்ல மழை பெய்யும். அந்த மழையில நம்ம பசங்களும் மாட்டிக்கிறாங்க. இதனால நிறைய மண் சரிவு ஏற்படும். நம்ம பசங்களால அங்கிருந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கவும் முடியாது. நம்ம ஹச் என்ன சொல்றாப்லனா, நம்ம இங்க டென்ட் போட்டு இங்க நம்ம கொஞ்ச நேரம் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு மரத்துல ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம பசங்களும் அங்க வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலி அது ஏதோ ஒரு விதமான சிம்பிள். இத வந்து பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹச்சோட கண்ணுக்கு அங்க ஒரு வீடு தென்படுது. இவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஏன்னா ஒரு வீடு கிடைச்சிருக்கு இல்லையா இந்த நேரத்துல ஒதுங்கறதுக்காக. அதனால அந்த கதவை ஓபன் பண்ணி அவங்க உள்ள போறாங்க. எல்லாருமே உள்ள போவாங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் கடைசியா உள்ள போறது. அப்படி வந்து இவர் போகும்போது அங்க அந்த காட்டுல ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் வந்து கேட்கும். இவரும் திரும்பி பாப்பாரு. பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது. சரி உள்ள போலான்னு பார்த்தா அதை விட ரொம்ப கொடூரமான ஒரு சத்தம் கேட்கும். இவர் அதை பார்த்த உடனே லைட்டா ஜர்க் ஆயிருவாரு. ஹச் அந்த இடத்துக்கு வந்து, இங்க பாரு லுக், நீ இங்கே இருந்தீனா மலையில நனைஞ்சு ஈரமாயிருவ, தயவு செஞ்சு உள்ள வா. நீ அந்த சத்தத்தை கேட்டியா? இல்ல நான் எதுவுமே கேட்கல, தயவு செஞ்சு உள்ள வா அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த மரத்துல இவங்க ஒரு சிம்பிளை பார்த்திருப்பாங்க இல்லையா, அதே சிம்பிள் இங்க வீட்டுல அது வந்து தொங்க விடப்பட்டிருக்கு. நம்ம ஹீரோக்கு இது பார்த்தாலே தெரியுது இது ஏதோ சரியில்லைன்னு. ஆனா அவர் வந்து வெளியில சொல்லல. பசங்க எல்லாரும் அங்க வந்து பார்க்கும்போது அங்க அடுப்பு எரிக்கிறதுக்கு ஒரு ஸ்டவ்வுமே இருக்கு, ஆனா விறகுகள் எதுவும் இல்ல. இதை பார்த்துட்டு ஹச் ஃபில் கிட்ட, நீ மேல போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாப்ல. இத கிட்ட ஃபில்லும் அங்க போவாரு. அங்க போனா அங்க 2 ரூம்ஸ் இருக்கும். அந்த ஒரு ரூமை திறந்தா அதுல எதுவுமே இல்ல. ஆனா அந்த கடைசி ரூமை திறந்து அங்க இருக்கிற விஷயங்களை பார்த்த உடனே ஃபில் பயங்கரமா கத்துறாப்ல. இங்க பாருங்க கைஸ், தயவு செஞ்சு நாம இங்க இருந்து உடனே கிளம்பி போகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இத கேட்டுட்டு எல்லாருமே மேல வந்து பாக்குறாங்க. அத பாக்குறதுக்கே ஒரு மாதிரி கொடூரமா இருக்கு. பசங்க யாருக்குமே இது என்னன்னே தெரியல. ஆனா ஃபில் என்ன தெரியுமா சொல்றாரு, அது வந்து விச் கிராஃப்ட், இந்த சூனியம் பண்றதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபில் வந்து சொல்லாம சொல்றாப்ல இங்க இருந்து கிளம்பிடலான்னு. ஆனா ஹச் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் இப்ப கீழே போவேன், அங்க நெருப்ப மூட்டுவேன், நம்ம எல்லாருமே இன்னைக்கு இங்கதான் தங்க போறோம், எதுவுமே நம்மள வந்து தொந்தரவு பண்ணாது, நம்மள பயன்படுத்தவும் போறது இல்ல, அதனால தயவு செஞ்சு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அந்த மாதிரி அவங்க வந்து நம்ம பசங்க எல்லாருமே அந்த இடத்துல நெருப்ப மூட்டிட்டு அவங்க அவங்களோட துணிமணிகளை எல்லாம் காய வச்சுட்டு அந்த ராத்திரிய அந்த வீட்லயே அவங்க கழிக்கிறாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது அது வந்து நடு ராத்திரி ஆச்சா, இன்னும் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு விடாம. அங்க வேற பயங்கரமா இடி இடிக்குது, மின்னலும் அடிக்குது. அப்படி வந்து வெளியில மின்னல் மின்னிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பிரகாசமான வெளிச்சம் நம்ம ஹீரோவோட முகத்திலே விழுகுது. அவருக்கும் ஒண்ணுமே புரியல, ஏன் இவ்வளவு வெளிச்சம் அடிக்குதுன்னு. அவர் என்ன பண்றாருன்னா கதவை திறந்து வெளியில என்ன இருக்குன்னு
இருக்கான்னு பாக்குறாரு. பார்த்தா அந்த டோர் நேரா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் கனெக்ட் ஆகுது. இவருக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி இது என்ன கடைன்னு தெரியுதா? நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோமே அதே கடை தான் இது. அவரு அதே மாதிரி ஸ்டார்டிங்ல என்ன சரக்கு எடுத்தாரோ அதே தான் இங்கேயே எடுக்கிறாரு. ஆனா இந்த தாட்டி அந்த கடையில யாருமே இல்ல. திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவரோட நெஞ்சில யாரோ குத்துன மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. பார்த்தா அந்த பாட்டில்ல ரத்தம் கசிஞ்சிருக்கு. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா அந்த சூப்பர் மார்க்கெட் திடீர்னு அடியோட அழிஞ்சு போகுது. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆடி போயிடுறாரு. பார்த்தா இவரு இன்னும் அந்த காட்டுக்குள்ளதான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப கொடூரமான ஒரு மிருகத்தோட சத்தமுமே அங்க கேக்குது. இப்ப அவரோட சட்டையை விலக்கி பார்த்தா அவரோட நெஞ்சில ஒரு நெகை காயம் ஆழமா பதிஞ்ச நிலைமையில அவரோட உடம்புல இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள டோமோட கதறல் சத்தமும் கேக்குது. வேக வேகமா உள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா ஹச் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். அவரு போய் நம்ம ஹீரோ எழுப்புன உடனே அவரு பயந்து போயிடுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ டார்ச் அடிச்சு பார்க்கும்போது ஹச் தன்னோட பேண்ட்டை ஈரப்படுத்தி இருப்பாரு. அதுவும் பயத்துல. இதை யாராலையுமே நம்பவே முடியல. அதே சமயம் இங்க டாம் அவரோட மனைவியோட பேரை சொல்லி ஓரமா இருந்து கதறிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோ அவரை போய் சமாதானப்படுத்துறாரு. இப்ப இந்த சமயத்துல அங்க இருந்த ஃபில்ல வந்து காணோம். ஃபில் எங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் மேல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா மேல போய் அங்க இருக்கிற அந்த டோரோட கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல ஃபில் ஒரு மாதிரி உடம்புல ஒட்டு துணி இல்லாம அந்த விச் கிராஃப்ட் முன்னாடி இருந்து அவர் ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய மந்திர வார்த்தைகளை அவர் உச்சரிக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து எழுப்பும் போதுதான் அவர் சுயநினைவுக்கே வராரு. அவர் திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்து இங்க என்ன நடக்குது லூக் அப்படின்னு கேட்கும்போது அந்த உருவத்தை வந்து காட்டுறாங்க. இப்ப அதுக்கப்புறமா நம்ம பசங்க அங்க இருக்கிற அவங்களோட எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு இன்னும் ஒரு நிமிஷம் கூட அங்க செலவு பண்ணாம அங்க இருந்து அவங்க கிளம்புறாங்க. அப்படி அவங்க எல்லாருமே அங்க இருந்து வெளியில வந்து பார்த்தா அங்க இருக்கிற எல்லா மரங்கள்லயும் அந்த சிம்பிள் வந்து வரையப்பட்டிருக்கு. அது ஒன்னல ரெண்டல ஏகப்பட்ட மரங்கள்ல ஏகப்பட்ட முத்திரைகள் அங்க பதிக்கப்பட்டிருக்கு. நாம இங்க வந்திருக்கவே கூடாது. இது நமக்கு ஒரு வார்னிங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இந்த டோமுக்கு வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு மாதிரி பயங்கரமா கோவப்படுறான். அப்ப அந்த இடத்துல ஒரு பாதை போறத பார்த்துட்டு நம்ம இந்த பாதை வழியா போலாம் அப்படின்னு அவன் சொல்றான். ஹச் என்ன சொல்றாருன்னா இங்க பாரு டோம், சவுத் வெஸ்ட் இந்த பக்கம் இருக்கு. நம்ம அந்த பக்கம் போக கூடாது. அந்த வழி எங்க கொண்டு போய் நம்மள விடணும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு இந்த சவுத் வெஸ்ட் கதையை கேட்டு இந்த வீட்டுக்கு வந்து மாட்டினதுதான் மிச்சம். இந்த பக்கம் பாதை இருக்குன்னா கண்டிப்பா இங்க சிவிலைசேஷன் இருக்கும். நாம இதை நோக்கி போலாம். நான் இதை நோக்கி தான் போவேன். நீங்க வரீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போறான். இந்த மாதிரி நம்ம பசங்க வந்து போகும்போது ஃபில் கேக்குறாப்ல இங்க பாருங்க ஹச், நமக்கு நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தை பத்தி பேசணுமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல தயவு செஞ்சு வேண்டாம், அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு நம்ம மறந்துடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்க மேலும் இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க நிறைய மரங்கள் வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறதையும் அவங்க பாக்குறாங்க. இதை பார்த்து டோம் என்ன சொல்றானா இதெல்லாத்தையுமே நீங்க பாக்குறீங்கல்ல, இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? மனுஷங்க இங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிற மரங்களை அவங்களோட தேவைகளுக்காக வெட்டிட்டு இருக்காங்க. அப்படி வந்து இவங்க போய் பார்க்கும்போது இவங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. என்னன்னா அதே மாதிரி ஒரு வீடு இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. ஹச் கேக்குறாரு நாம அங்க போய் ஏதாவது இருக்கான்னு பாக்கணுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஃபில் தயவு செஞ்சு வேணாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா ஆல்ரெடி இவங்க பட்ட அனுபவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஆனா இவங்க அதனாலேயே அந்த வீடை வந்து கண்டுக்காம இவங்க மேலும் அந்த பாதையை நோக்கி போறாங்க. அப்படி வந்து போகும்போது நம்ம டோமால சுத்தமா முடியல. ஏன்னா இவனுக்கு ஸ்டார்டிங்ல அவனோட கால் வந்து அடிபட்டு இருக்கு இல்லையா, அவனால அதை சுத்தமா தாங்க முடியல. ரொம்ப வலி எடுக்கிறனால அந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறான். ஹச் என்ன சொல்றாருன்னா இங்க பாரு டாம், என்னதான் வலி இருந்தாலும் கொஞ்சம் நீ அதை தாண்டி வெளியில வந்துதான் ஆகணும். நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இருட்டுக்குள்ள இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு மாதிரி தெனாவெட்டா பேசிட்டு இருக்கான். என்னால சுத்தமா முடியாது, நான் இங்க இருந்து வரவே மாட்டேன் அப்படின்னு. நம்ம ஹீரோவை என்ன சொல்றாருன்னா இங்க பாரு டாம், தயவு செஞ்சு எந்திரி, இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம பசங்களுக்கு எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட பேக்கை வந்து இங்கே கழட்டிட்டு நான் மேல போய் அந்த ரிச் கிட்ட பாக்குறேன், அங்கிருந்து ஏதாவது வழி கிடைக்குமா நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹச் அதுக்கு நல்ல விஷயம் லோக், தயவு செஞ்சு போய் பாரு அப்படின்னு அவர் சொல்றாப்ல. அப்படி வந்து நம்ம ஹீரோ போகும்போது அங்க லைட்டா வெளிச்சம் தெரியுது. இவரும் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு வேளை இவங்க வந்து அந்த காட்டோட எல்லை பகுதிக்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு போய் பார்த்தா அந்த இடத்துல திரும்பவும் காடு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வெறுத்து போயிடுறாரு. ஏன்னா அந்த இடத்துல பகல் வெளிச்சம் ரொம்ப பயங்கரமா அடிச்சுது. அப்படி பார்த்தா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பரந்த நிலப்பகுதி இருந்திருக்கணும் இல்லையா. ஆனா இங்க காடுகள் தான் இருக்கு. இவரால சுத்தமா முடியல, ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிடுறாரு. அப்ப அந்த சமயத்துல அங்க ஏதோ சத்தம் கேட்கும். அதாவது இந்த கிளைகள் எல்லாம் உடையிற மாதிரி. இவரும் என்னன்னு பாக்குறாரு. பார்த்தா அந்த மரத்தை நல்லா நோட்டீஸ் பண்ணீங்களா, அதுல ஒரு கை தெரியுது. அது திடீர்னு அதோட கையை எடுக்கும் போது இவர் ஒரு மாதிரி பயந்து போயிடுறாரு. அந்த மரங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உருவம் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகுது. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுரு. உடனே என்ன பண்றாருன்னா வேக வேகமா நம்ம பசங்களை போய் எச்சரிக்கிறாரு. கைஸ் இங்க பாருங்க கைஸ், அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த மரங்களுக்கு நடுவுல நான் ஏதோ ஒண்ணு பார்த்தேன். நீ என்ன சொல்ற, கொஞ்சம் தெளிவா சொல்லு. நான் பார்த்த
பார்த்ததை என்னால நம்பவே முடியல, அது ரொம்பவும் பெருசா இருக்கு. ஆனா இந்த டாம் என்ன சொல்றானா, இங்க பாருங்க இவன் சொல்றது எதையுமே காதுல வாங்கிக்காதீங்க, நம்ம காதுல வாங்கிட்டோம்னா நம்ம பயத்துல இங்கே இறந்து போயிரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்றாரு. இங்க பாருங்க கைஸ், சத்தியமா நான் உங்களை வந்து பயமுறுத்துறதுக்காக நான் இதை சொல்லல. நாங்க ஒரு விஷயத்த பார்த்தேன், அதை நீங்க பார்த்திருந்தீங்கனாலும் அதே தான் நீங்க பண்ணிருப்பீங்க. அது ரொம்ப பார்க்க பெருசா பயங்கரமா இருந்தது. அது மட்டும் இல்லாம நேத்து ராத்திரி எல்லாருக்கும் ஒரு சம்பவம் நடந்ததே, அதை எல்லாரையும் பேசுனீங்களா? எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இங்க பாருங்க, நான் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது என்னோட நெஞ்சில ஏதோ ஒண்ணு நெக கீரல பதிய வச்சுட்டு போயிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்க எல்லாரும் முன்னாடியே அந்த காயத்தை காட்டுறாரு. எல்லாருமே வாயடிச்சு போவாங்க. ஆனா இந்த டோம் இருக்கா இல்லையா, தெனாவெட்டா, இங்க பாரு எதுவுமே அதுக்கு காரணமா இருக்காது, அது நீ தான் பண்ணிருப்ப. ஏன்னா எல்லாரும் காலையில எந்திரிச்ச உடனே அவங்க சுயநனவிலே அவங்க இல்ல, அப்ப கண்டிப்பா நீயும் சுயநனவை இழந்துதான் இதை நீ பண்ணிருப்ப அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல புரியல, நீ என்ன சொன்ன? இங்க பாரு, என்னால உன்னோட ஜட்ஜ்மெண்ட்டை வேல்யூ பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இந்த மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிருவாரு, அவனை பிடிச்சி தலையே விட்டுருவாரு. இப்ப வாடா, இப்ப வந்து என் கூட சண்டை போடு. இந்த சண்டை ஏன் நீ ஃபீல்ட காப்பாத்திருக்க பயன்படுத்தி இருக்க கூடாது? நீ அப்படி பண்ணாதனாலதான் அன்னைக்கு நீ ஒரு துளி ரத்தம் சிந்தாம வெளியில வந்த அப்படின்னு டாம் சொல்லும்போது, இல்ல நீ இப்ப என்ன சொன்ன? இங்க பாரு டாம், தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க, தயவு செஞ்சு அமைதியாரு அப்படின்னு ஹச் சொல்லும்போது, இல்ல ஹச் ஒரு நிமிஷம் இரு, அவன் ஏதோ சொன்னான். என்ன சொன்ன? அவன் அந்த இடத்துல அவங்களால ரத்தம் சிந்தப்பட்டு இறந்து போனான். ஆனா நீ அந்த மார்க்கெட்ல இருந்து ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாம வெளியில வந்திருக்க. இப்படி அவன் சொல்லும் போது நம்ம ஹீரோ செம்ம காண்டாகி அவனோட மூக்குலயே ஒரு குத்து விட்டுருவாரு. அவ்வளவுதான், அவன் மூக்கு உடஞ்சு ரத்தமே வந்துடும். இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிரச்சனையாவே ஆயிரும். ஆனா ஹச் இருக்காருல்ல, எப்படியோ இவங்களை எல்லாம் சமாதானப்படுத்தி அங்கிருந்து கிளம்ப வைக்கிறாரு. இவங்க வந்து இப்படி ரொம்ப தூரம் நடந்து வரும்போது கீழே ஒரு துணி இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்படியே அந்த துணியை அந்த பூமிக்குள்ள இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது துணி கிடையாது, அது வந்து ஒரு டென்ட். அது மட்டும் இல்லாம அங்க நிறைய ஒரு பர்சனோட ஸ்டப்ஸ் எல்லாமே இருக்கு, ஒருத்தரோட வேலட்டுமே இருக்கு. அந்த வேலட்ல அவரோட ஃபேமிலி போட்டோ இருக்கும். அது மட்டும் இல்லாம 1-2 கிரெடிட் கார்ட்ஸுமே இருக்கும். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபில் என்ன சொல்றானா, இது கண்டிப்பா ஒரு பேட் சைன் தான், நாம இங்க வந்திருக்க கூடாதுங்கிறதுக்கு. ஆனா இப்ப நம்ம ஹச் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, நம்ம லாட்ஜ்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். கண்டிப்பா இன்னும் 5 மணி நேரம் இருக்கு. அந்த 5 மணி நேரம் கழிஞ்சா அவங்க நம்மள மிஸ்ஸிங்னு ரிப்போர்ட் பண்ணி நம்மள தேட ஆள் அனுப்புவாங்க. கண்டிப்பா நம்ம இங்கிருந்து தப்பிப்போம், நம்ம சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கியே போவோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இருட்டிட்டு இருக்கு அப்படின்னு டாம் சொல்றான். அதனாலே இவங்களுக்கு வேற வழி இல்ல, அங்கேயே டென்ட் போட்டு அவங்க தங்கிதான் ஆகணும். ஹச் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் புரோட்டீன் பார எல்லாருக்குமே கொடுக்குறாரு. கடைசியா நம்ம ஹீரோக்குமே கொண்டு வந்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ கிட்ட அந்த புரோட்டீன் பார கொடுத்துட்டு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அதாவது நம்ம கேங்ல நீதான் ரொம்பவும் தைரியமானவன், பயமே இல்லாம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒருத்தனா அது நீதான். கண்டிப்பா இந்த சூழ்நிலையில உன்னோட உதவி எங்களுக்கு தேவை. நாளைக்கு காலையில நீ என்னோட மேப்பையும் காம்பஸையும் எடுத்துட்டு இங்க இருந்து போ, நான் இவங்க கூட இங்கேயே இருக்கேன், நீ எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போய் உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு வா அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவை என்ன சொல்றாருன்னா சரிங்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ராத்திரி எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ நாளைக்கு அவர் இங்க இருந்து கிளம்புறதுக்கான எல்லாத்தையும் அவர் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காரு. தண்ணி இருக்கான்னு செக் பண்றாரு, சாப்பாடு இருக்கான்னு செக் பண்றாரு. எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த இலகலைகள் எல்லாம் உடையிற சத்தம் வந்து அவருக்கு கேக்குது. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப தூரத்துல இருந்து திடீர்னு கிட்ட வர்ற மாதிரியும் இருக்கு. வெளியில என்ன நடக்குது அதை பாக்குறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா டென்ட் ஓபன் பண்ணி ஏதாவது அங்க இருக்கா அப்படின்னு பாக்கும்போது பார்த்தா இவரு ஸ்டார்டிங்ல பார்த்தா அதே மார்க்கெட் இவரோட கண்ணுக்கு தென்படுது. அந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்ட் ஃபீல்டுமே அங்க இருக்காரு. திரும்பவும் அவரோட கண்ணு முன்னாடியே அவர் இறந்து போறாரு. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வேகமா வர்ற மாதிரி தெரியுது. இவர் என்ன பண்றாருன்னா அந்த டென்ட்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அது இவர் தாண்டி அப்படியே பக்கத்துல இருக்கிற நம்ம ஹச்சோட டென்ட்டா அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது. ஆனா கட் பண்ணா இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி காட்டுறாங்க. நல்ல வேலை எதுவும் ஆகல அப்படின்னு நினைக்கும் போது அங்க மறுபடியும் ஒரு பயங்கரமான குரல் கேக்குது. அது மட்டும் இல்லாம யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. என்னன்னு வெளியில வந்து பார்த்தா ஃபில் ஒரு மாதிரி பயங்கரமா கதறிட்டு இருக்கான். என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அது அங்கதான் இருந்தது, அது அங்கதான் நான் பார்த்தேன். பார்த்தா ஹச்சோட டென்ட் ஒரு மாதிரி சிதைக்கப்பட்டிருக்கு. உள்ள ஹச்ச காணோம். ஹச்செங்க ஹச்செங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது, நாங்க வெறும் ஷேடோவை மட்டும் தான் பார்த்தேன். இப்படியே அந்த ராத்திரி ஓடி போயிரும். உடனடியா அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த இடத்துல ரொம்ப கொடூரமான ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி திகட்டிட்டு வருது. நம்ம ஹீரோவால அதை பார்க்கவே முடியல. அப்படி அது என்னன்னா நம்ம ஹச் சடலமா அந்த மரத்து மேல அவன் தொங்க விடப்பட்டிருக்கான். இந்த கேங்லயே ஒரு பயந்தாங்கோலினா டாம் தான். அவன் ஒரு மாதிரி அந்த இடத்துல இருந்து பயங்கரமா கதறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவனோட பாடிய அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த காம்பஸ் அவர் எடுத்துக்கிறாரு. அவரோட சடலத்தை அப்படியே விடாம அவருக்கு மேல நிறைய இந்த உடைஞ்ச மரத்துண்டுகள் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற புற்கள் இது எல்லாத்தையுமே போட்டு அவர் மூடிட்டு அங்க இருந்து போறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹச் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி போனா கண்டிப்பா நம்ம இங்க இருந்து தப்பிக்கலாம்
தப்பிக்கலாம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருப்பாரு. அதனாலேயே நம்ம பசங்க எல்லாரும் அதை நோக்கி போறாங்க. அப்படி வந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு நீரோடை இருக்கும். அங்க இருக்கிற தண்ணியை அவங்க குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நீரோடையில இருந்து ஒரு கால் தடம் அங்க போற மாதிரி தெரியுது. எல்லாரும் அதை பார்க்கவும் செய்யறாங்க. இந்த டோம் சும்மா இல்லாம பாத்தையா அங்க மக்கள் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோ கண்டிப்பா நம்ம அந்த வழியில போறதே கிடையாது, நம்ம சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த டைரக்ஷன்ல போகும்போது ஒரு செங்குத்தான பாதையை தான் இவங்க கடந்தாகணும். அப்படி அது மேல ஏறும்போது அங்க நல்லா நோட்டீஸ் பண்ணுங்களேன், ஒரு மிகப்பெரிய உருவம் அப்படியே இவங்களை பார்த்துட்டு அங்க இருந்து போகுது. இவங்க எப்படியோ கொஞ்ச தூரம் அந்த மலையில வந்து ஏறிடுவாங்க. ஆனா இவங்களால சுத்தமா முடியாது. நம்ம ஹீரோ இவங்களை இங்கேயே விட்டுட்டு இன்னும் மேல ஏறி போய் அங்க பாதை தெரியுதா அப்படின்னு அவர் பார்க்க போறாரு. அப்படி போய் அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட முகத்தை பாருங்களேன், அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அந்த காடோட எல்லைய அவரால் பார்க்க முடியுது. இவங்க கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டாங்க. அப்பதான் ஒரு காம்பஸ் எடுத்து பார்த்துட்டு கரெக்டா அது சவுத் வெஸ்ட் தான் காட்டுது. ஹச் சொன்னது உண்மைதான், சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல போனா கண்டிப்பா நம்ம தப்பிக்கலாம்னு அவன் சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே நாங்க தப்பிக்க போறோம். இந்த மாதிரி அவர் வந்து கொஞ்ச நேரம் நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க வந்து இருட்ட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம நிறைய சத்தங்களும் அங்க கேட்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா பசங்களை கூப்பிட்டுட்டு உள்ள போறாரு. அங்க போய் டாம் ஃபில் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும்போது ஃபில் மட்டும் அங்க டார்ச் லைட் அடிச்சு பார்த்துட்டு இருப்பான். எங்க பாரு ஃபில், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் இங்க ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டேன், அது வினோதமா இருந்தது அப்படின்னு டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த ஒரு வித்தியாசமான ஜந்து நம்ம ஃபில்ல அந்த இடத்துல இருந்து தரன்னு இழுத்துட்டு போகுது. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா உடனே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அது ஃபில்ல இழுத்துட்டு போனது மட்டும் இல்லாம திரும்பவும் வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு வேகமா ஓடும்போது மரத்துல மோதி அவர் அந்த இடத்துல கீழே விழுந்துடுறாரு. கண் முழிச்சு பார்த்தா திரும்பவும் அந்த சூப்பர் மார்க்கெட் அவரோட கனவுக்கு வருது. அந்த இடத்துல ஃபீல்டு இறந்து கிடக்குறாரு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல இருந்து தப்பிக்க ஒரே வழி அங்க இருக்கிற அந்த சூப்பர் மார்க்கெட்டோட கதவை திறந்து வெளியில போறதுதான். அப்படி இவர் வெளியில திறந்து போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம பசங்க 3 பேருமே அங்க இருக்காங்க. ஆனா கட் பண்ணா இது எல்லாமே அவருக்கு திரும்ப ஒரு பிரம்ம மாதிரி தான் தெரியுது. சுத்தி முத்தி பாக்குறாரு, ஃபில்ல காணோம், டோமையும் காணோம். அப்படி டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தான் டாம் ஒரு மாதிரி பயந்த நிலைமையில அந்த மரங்களுக்கு நடுவுல இருக்கான். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் வேகமா அந்த இடத்தை விட்டு ஓட பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்கள சுத்தி ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல நின்னு சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனா அங்க இலைதலைகள் உடையிற சத்தம் அவங்களுக்கு கேக்குது. என்னன்னு பார்த்தா அவ்வளவு பெரிய உருவம் இவங்களை நோக்கி வர்ற மாதிரி தெரியுது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து வேகமா ஓடும்போது இவங்க ஒரு பாதையை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க சுத்தியும் ஒரே நெருப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நேரா ஃபில்லோட சடலம் மரத்துல தொங்க விடப்பட்டிருக்கு. இப்ப இந்த நேரத்துல அந்த மிருகம் வேற துரத்திட்டு வருது. இவங்க அந்த பாதை வழியா போகும்போது அங்க ஒரு வீடு அவர் பாக்குறாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டை திறந்து 2 பேரும் அதுக்குள்ள போய் விழுகுறாங்க. இப்பதான் இவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சுட்டாங்க. ஆனா இவங்க உள்ள வந்தா அந்த வீடு ஒரு மாதிரி இருட்டா இல்லாம விளக்கு வெளிச்சம் எல்லாம் அடிக்குது. அது மட்டும் இல்லாம ஸ்வீடிஷ் லாங்குவேஜ்ல யாரோ ஒருத்தங்க பிரேயர் பண்ற மாதிரியும் தெரியுது. அந்த மாதிரி நம்ம ஹீரோ அங்க இருக்கிற அந்த பொம்பளைய பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வந்த ஒரு நபர் 2 பேரையும் அடிச்சு மயக்கப்படுத்துறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம பசங்களுக்கு முழிப்பு வரும். எந்திரிச்சு பார்த்தா இவங்க 2 பேரும் கைகள் கட்டப்பட்ட நிலைமையில அந்த இடத்துல இருக்காங்க. சத்தியமா நேத்து ராத்திரி இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த வீடு வந்து மரத்துல தானே கட்டப்பட்டிருக்கோம். கண்டிப்பா அதுல வந்து கேப் இருக்கும். அந்த கேப் எல்லாமே மண்ணால அவங்க வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த மண்ணை விலக்கி விட்டு வெளியில யாரெல்லாம் இருக்காங்கன்னா அவர் பாக்குறாரு. பார்த்தா அங்க 4-5 மனுஷங்க இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த கட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பதான் டாம் சொல்றான், உனக்கு பக்கத்துல அந்த டேபிள் இருக்கே, உன்னால அதை ரீச் பண்ண முடியுமான்னு பாரு. அங்க இருக்கிற பாட்டில உடைச்சு அதை வச்சு இந்த கயிறை அறுத்து நாம இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அவரோட காலை வச்சு அந்த பாட்டில எடுக்க ட்ரை பண்ணுவாரு. எப்படி வந்து இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு 3 பேர் உள்ள வருவாங்க. அதுல ஒரு வயசான கிளவியுமே இருக்கும். அது கையில கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சாப்பாடு இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோக்கு தண்ணியை கொடுத்துட்டு அவரோட சட்டையை விலக்கி பாக்குது. பார்த்தா நம்ம ஹீரோல அந்த காயம் இருக்கு இல்லையா, இந்த அம்மா இதை பார்த்து அவங்களோட நெஞ்சில இருக்கிற அந்த காயத்தையும் காட்டுறாங்க. அதாவது அந்த அம்மாக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோக்கு மட்டும் தண்ணியை கொடுத்துட்டு டாமுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம அங்கிருந்து போயிருவாங்க. ஆனா கூட வந்து 2 பேர் டாமோட கை விலங்கெல்லாம் அறுத்து வேகமா அந்த வீட்டுக்கு மேல கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ கதறாரு, அவனை விட்டுருங்கன்னு. மேல அவ ஒரு மாதிரி கதற சத்தம் கேக்குது. இத வந்து நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போது அந்த ரூம்குள்ள ஒரு பெண்மணி வந்து வராங்க. அவங்க பேர் வந்து சாரா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்வீடிஷ் மக்கள். இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுது, நீங்க உங்களோட காதுகளை அடைச்சுக்கணும். அவங்க அவனை பலி கொடுக்கறதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலே அவங்க சொன்ன மாதிரியே டாம கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற ஒரு மரத்துல அவங்க கட்டி வைக்க பாக்குறாங்க. இத வந்து அந்த ஓட்ட வழியா நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. அந்த நேரத்துலதான் டாம் பாப்பாரு, அங்க 1 2 ஏகப்பட்ட பிணங்கள் அந்த மரத்துல சொருகி வைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே அந்த மிகப்பெரிய உருவம் இருக்கும் இல்லையா, அதுக்குதான் மக்களை வந்து பலி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ராத்திரி ஆகுது. நம்ம ஹீரோ
ஹீரோ இங்க கைராவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க எல்லாருமே டாம அந்த ஜந்துக்காக அவனை பலி கொடுக்க தயாராயிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்றீங்க? உங்களுக்கு என்ன பலி கொடுக்கணும் அதுதானே? அப்பனா அதை நடத்துங்க, எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கத்துறாரு. இந்த இடத்துல நம்ம ஹீரோ அவரோட கட்ட விரல் தான் அந்த கைராவுக்கு விடாம தடுக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட கட்ட விரலை அவரு உடைக்க ட்ரை பண்றாரு. நீங்க யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? என்ன பலி கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே அப்படின்னு அவன் கத்தும் போது அந்த இடத்துல அந்த ஜந்து வர்ற சத்தம் கேக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய கர்ஜன சத்தமும் அங்க கேக்குது. இத கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி மண்டிட்டு அதை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோ அவரோட கட்ட விரலை அப்படியே உடைக்கிறாரு. அவரால் வலிய தாங்கவே முடியல. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அங்க மியூசிக் ரைஸ் அப் ஆகுது. அந்த காடுகள் எல்லாம் பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. அந்த ஜந்து எங்க இருந்து எப்படி வருதுன்னே தெரியல. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோ அவரோட கட்ட அவரு அவுத்தர்றாரு. இங்க நம்ம டாம் அந்த ஜந்துக்காக தைரியமா காத்துட்டு இருக்கும் போது அந்த காட்டுக்கு நடுவுல இருந்து அவரோட மனைவி கேல் வந்து வெளியில வராங்க. நம்ம ஹீரோ எப்படி ஒரு கட்ட அவுத்துட்டாரு, ஆனா இன்னொரு கட்ட அவுக்க முடியல. அத வந்து நினைச்சு அவர் வருத்தப்பட்டு இருக்கும் போது வெளியில டாம் கேல் கேல்னு கத்துற சத்தம் கேக்குது. இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அவங்களோட மனைவி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட பார்த்து எதுக்காக எங்களை தனியா விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேட்கும் போது பதாம் காட்டுறாங்க. அங்க இருக்கிறது அவங்களோட மனைவியே கிடையாது, அது அந்த கொடூர ஜந்து. இத பார்த்த உடனே அவன் கதற ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அந்த ஓட்ட வழியா அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. அந்த ஜந்து அப்படியே அவனை இழுத்துட்டு அங்கிருந்து போகுது. அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே அவனோட தலையை பிடிச்சு மெதுவா கொண்டு போய் அங்க இருக்கிற மரத்துல அவனுக்கு வலிக்காத மாதிரி ஒரே சொருகு. அவ்வளவுதான், டோம் அந்த இடத்துல இறந்து போறான். இப்ப டோமும் உயிரோட இல்ல, நம்ம ஹீரோவை தவிர எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இத நினைச்சு அவரு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த சாராங்கிற பெண்மணி வராங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவருக்கு சாப்பாடு வச்சுட்டு அங்கிருந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கேக்குறாரு அவனை தயவு செஞ்சு மரத்துல இருந்து கீழே இறக்கி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நாங்க எந்த சவத்தையும் மரத்துல இருந்து வெளியில எடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது என்னது அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு கடவுள், பழங்கால கடவுள், ஜூட்டனோட ரகத்தை சேர்ந்தது. கடவுள் லோகிக்கு தவறா பிறந்த மகன். எங்களால அதோட பேரை சொல்ல முடியாது. அப்பனா நீங்க அதை பார்த்து பயப்படுறீங்க? இல்ல, நாங்க அதை வணங்குறோம். அதை வணங்குறதுனாலதான் நாங்க இங்க உயிரோடு இருக்கோம். எந்த ஒரு இழப்பும் இல்லாம இருக்கு. உன்னோட ரிச்சுவல் இன்னைக்கு ராத்திரி ஆரம்பிக்க போகுது. நீ எங்க கடவுளுக்கு முன்னாடி மண்டியிடணும். அப்படி நீ மண்டி இடலைனா உன் ஃப்ரெண்டுக்கு ஏற்பட்ட நிலைமையே தான் உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பயத்தை வெளியில காட்டிக்காம அவரோட ஒரே நோக்கம் இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கிறது தான். மத்த மனுஷங்க மாதிரி அது முன்னாடி அவரால் மண்டியிட முடியாது, ஏன்னா மண்டியிடவும் மாட்டாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட அந்த கட்டை அவுத்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியில போறாரு. அப்படி வந்து வெளியில போகும்போது அங்க ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல நிறைய கன்ஸ் இருக்கிறது அவர் கவனிக்கிறாரு. ஆனா அந்த கன்ஸ் அதை தாண்டி அவர் வெளியில போலாம் அப்படின்னு பார்த்தா அங்க அந்த வீட்டு வாசல் முன்னாடி 3 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிழவி மெதுவா உள்ள வருது. இவர் என்ன பண்றாருன்னா மெதுவா அங்க இருக்கிற ஸ்டெப்ஸ்க்கு மேல ஏறாரு. அந்த மாதிரி ஏறும்போது அங்க ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் வந்து சாத்தப்பட்ட நிலைமையில இருக்கும். அதுல இருந்து பயங்கரமான சத்தங்கள், அதாவது யாரும் உருமுற மாதிரி சத்தம் வந்து கேக்குது. இவரும் பக்கத்துல இருக்கிற அந்த தீப்பந்தத்தை எடுத்துட்டு அந்த கதவு திறந்து உள்ள போனா அங்க ஏகப்பட்ட விச் கிராஃப்ட்ஸ் இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. நம்ம ஹீரோவோ அப்படியே பார்த்துட்டு முன்னாடி போறாரு. ஆக்சுவலி அங்க இருக்கிறது எல்லாமே மனுஷங்க தான், அதாவது அதுங்க எல்லாமே உயிரோட இருக்கிற சடலங்கள். அதுங்களுக்கு இன்னும் உயிர் இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. அதுங்களை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி கொடூரமா இருக்குங்க. ஆனா நம்ம ஹீரோ இதை பார்த்து பயப்படாம கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன தெரியுமா பண்றாரு, அதுங்க மேல எல்லாத்தையுமே அந்த நெருப்பை பத்த வைக்கிறாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போனதுக்கு கண்டிப்பா அது ஒரு காரணமா இருந்திருக்கு. அதனாலேயே அதுங்க எல்லாத்தையும் அந்த இடத்திலே வச்சு எரிக்கிறாரு. அந்த வீடு அப்படியே எரியுது. வெளியில இருந்து எல்லாருக்குமே தெரியுது. நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே வரும்போது அந்த இடத்துல அந்த கிழவி நின்னு முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நானும் நினைச்சியா அப்படின்னு சொல்லி மூஞ்சிலே ஒரு குத்து. அந்த அம்மா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துரும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க இருந்து பயங்கரமான சத்தங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா கோவம் அடைஞ்ச அந்த ஜந்து வேக வேகமா அந்த இடத்துக்கு வருது. நம்ம ஹீரோ உடனே அங்க இருக்கிற அந்த துப்பாக்கியை வந்து எடுக்க போறாரு. ஆனா அங்க புல்லட்ஸ் இருக்காது. அதை வந்து அவர் தேடிட்டு இருப்பாரு. அந்த ஏன்ஷியன்ட் கடவுள் அந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லாருமே மண்டிட்டு அதை வணங்குறாங்க. அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோக்கு அந்த கடவுளோட குரல் அவருக்கு கேக்குது. ஆக்சுவலி அந்த கடவுள் தான் அந்த ஜந்து. நம்ம ஹீரோ அந்த மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அவருக்கு புல்லட்ஸ் கிடைக்குது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சாராங்கிற பொண்ணை அப்படியே தூக்கிட்டு போகுது. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அவரு வெளியில வரும்போது அந்த இடத்துல ஒருத்த வந்து இவர்கிட்ட இருக்கிற கண்ணை பார்த்து பயந்து இங்க பாருங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ அந்த கன்னு ஷூட் ஆகுதா இல்லையான்னு தெரியாமலே ட்ரிகர் அழுத்தும் போது அதுல இருந்து வெளிவந்த புல்லட் அவன் உடம்புல சொருவி அந்த இடத்துல அவன் இறந்து போயிடுவான். அது மட்டும் இல்லாம அவன் கையில இருந்த கோடாரியுமே அங்க விழுந்து கிடக்கும். அதையுமே அவர் எடுத்துக்கிறாரு. அதை எடுத்துட்டு திரும்பி வெளியில பார்த்தா அந்த
அந்த ஜந்து சாராவா அந்த இடத்துலயே கொண்டு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ இதை பார்த்தோன்னே பயந்து போயிடுறாரு. சாராவோட கண்கள் அவகிட்ட இப்ப இல்லாம போயிடும். நம்ம ஹீரோவால முன்வாசல் வழியா வெளியில போக முடியாது. அதனால என்ன பண்றாருன்னா அந்த வீட்டோட சைட உடைச்சுக்கிட்டு வெளியில வராரு. அந்த மாதிரி வெளியில வந்த உடனே வேக வேகமா அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குறாரு. ஆனா அப்படி ஓடும்போது ஒரு கட்டத்துல கால் தவறி கீழே விழுந்துருவாரு. அந்த சமயத்துலதான் அந்த மிகப்பெரிய உருவத்தை அவர் பாக்குறாரு. அது சாராவை தன்னோட கைகளால புடிச்சு மேல தூக்குது. அத பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா மாட்டோட உடலும் மனுஷங்களோட கையும் ஒரு மாதிரி தலை இருந்தும் இல்லாத மாதிரியான உருவத்துல இருக்கு. அது சாராவோட உடம்ப அப்படியே விழுங்கலாம் அப்படின்னு பாக்கும்போது நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்கிற கன்னை வச்சு அதை நோக்கி ஷூட் பண்றாரு. ஆனா அதுக்கு எதுவுமே ஆயிருக்காது. அது அப்படியே திரும்பி நம்ம ஹீரோவை பாக்குது. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ வேக வேகமா அங்கிருந்து ஓடுறாரு. அப்படி அவர் ஓடும்போது அத பாருங்களேன், வேகமா அவரை துரத்திக்கிட்டு வருது. அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் ஓடி போகும்போது அவரோட கண்ணுக்கு திரும்பவும் அந்த சூப்பர் மார்க்கெட் தெரியுது. இவரோட பயத்தை அந்த ஜந்து நல்லாவே பயன்படுத்துது. அதோட சத்தத்தை கேட்ட உடனே இவர் பயந்து போய் அதுல வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோ வேக வேகமா ஓடி போகும்போது அதுவும் நம்ம ஹீரோவோடயே சேர்ந்து ஓடுது. ஒரு கட்டத்துல வேகமா ஓடி அவரு ஒரே மூட்டு நம்ம ஹீரோ தெரிச்சு போய் விழுந்துருவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கையில இருக்கிற கோடாரி வேற ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்துரும். அதை எடுக்கலான்னு அவர் போகும்போது அந்த ஜந்து மெதுவா பின்னாடி அப்படியே அவரை புடிச்ச மேல தூக்குது. ஆனா அது நம்ம ஹீரோவோட முகத்தை அப்படியே நல்லா பாத்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா அவர் அப்படியே கீழே போட்டுரும். இப்பதான் அவர் ரொம்ப கிட்ட அந்த உருவத்தை பாக்குறாரு. ஸ்டார்டிங்ல அந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு விச் கிராஃப்ட பார்த்திருப்பாரு இல்லையா, அதே மாதிரியான உருவத்துல தான் இதுவும் இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா அதோட உண்மையான ரூபத்தை அது காட்டுது. அது பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்து பயப்படாம எந்திரிச்சு நிக்கும் போது அது அவர் திரும்பவும் கீழே தள்ளி அவரை மண்டியிட செய்யுது. அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற கோடாரிய பாக்குறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா மெதுவா அந்த கோடாரியை எடுத்துட்டு அங்கிருந்து எந்திரிக்கிறாரு. அது ஒரு மாதிரி நம்ம ஹீரோ பயமுடுத்த வரும்போது அந்த கோடாரிய அதோட நெத்தியிலே ஒரு சொருவு, அவ்வளவுதான், அது பயங்கரமா துடிக்குது. உடனே நம்ம ஹீரோவை என்ன பண்றாருன்னா அங்கிருந்து வேகமா ஓடுறாரு. சும்மா விடுமா, அது திரும்பவும் அது துரத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஓடுறாரு, பின்னாடி அது துரத்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஓடி போகும்போது ஒரு கட்டத்துல அந்த காட்டை விட்டு மொத்தமா அவரு வெளியில வராரு. அந்த ஜந்து அந்த காட்டோட எல்லையிலேயே நிக்குது. அதால அந்த காட்டை தாண்டி வெளியிலேயே வர முடியாது. அதனால கோவத்துல அது பயங்கரமா கர்ஜிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு அங்கிருந்து பயங்கரமா கத்துறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ அது கிட்ட இருந்து அவர் தப்பிச்சிட்டாரு. எவ்வளவு இருக்கு அவருக்கு, எவ்வளவு பாடுபடுத்தி இருக்கோ அது நம்ம ஹீரோவை, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி அவர் அந்த இடத்துல இருந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. இதுல இருந்தே நமக்கு தெரியுது மனுஷன் ரொம்ப நொந்து போயிட்டாருன்னு. அது கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த வெறி இருக்குது இல்லையா, அத மொத்தமா அது கிட்ட கத்தி தீக்கிறாரு. இந்த நேரத்துல அங்க விடியவும் செய்யுது. நம்ம ஹீரோ அப்படி நடந்து வரும்போது அங்க பக்கத்துல ரோடு பாக்குறாரு. அங்க வண்டிகள் போயிட்டு வர்றது அவருக்கு எனக்கு தெரியுது. சோ அதை நோக்கி அவர் போறதோட இந்த படம் முடிவடையுது. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீங்க அடிக்கடி பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் நாளை சந்திக்கலாம்.